ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வரைக்கும் நான் வந்துட்டு என் லைஃப்பில் என்னென்ன பிஸ்னஸ் எல்லாமே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நிறையவே பிஸ்னஸ் வந்து இருக்குது. ஸோ அது எல்லாமே என்னங்கிறத பற்றினா ஃபுல்லாக தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த வீடியோவில் இந்தளவு டீட்டெயிலாக வந்து இருந்திருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா என்னென்ன பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பேச போகிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னை பற்றி நான் வந்து முழுசாக சொல்லிடுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு அது எப்படி சொல்ல, ஏதாச்சும் ஒரு பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்திட்டே இருக்கணும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா என்னோட பெரிய ஆசையே. பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஆசை ரொம்ப எப்போவுமே டெய்லியுமே இருக்கும் அந்த ஆசை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அந்த மைண்ட்லேயே தான் இருப்பேன். நிறைய பிஸ்னஸ் வந்து இது வரைக்கும் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் என்னென்னங்கிறத பற்றி நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக போகும். அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. ஃபுல்லாக வந்து என்னென்ன பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். மறக்காமல் பாருங்கள். இதை பார்த்தீங்கனாலே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்னென்ன இனி வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டென்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முக்கியமாக வந்து எடுத்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட் வளர்க்கணுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசை. பெட்டுங்க பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய ஆசை. அதில் பார்த்தீங்கன்னா பெட்டை வச்சு பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே பார்த்தீங்கன்னா பெட்டை வந்து ஹாபியாக வச்சு நிறையா வந்து வளர்த்தணும். ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா நிறையா வந்து தெரிஞ்சுக்கணும். புது பிஸ்னஸ் நல்ல ஒரு ப்ராஃபிட் லெவலில் கொண்டு போகணும். பெரிய ஒரு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு டெய்லி தோணிகிட்டே தான் இருக்கும். நான் இதை பற்றி யோசிக்காத நாளே வந்து கிடையாது. ஸோ அது மாதிரி தான் சொல்லணும். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது மாதிரி பெட் வளர்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு எங்கள் வீட்டில் கேட்டப்ப அம்மாவோட அப்பா இருக்காங்களே அவங்க கிட்ட தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் சரின்னாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த ஆடு வந்து கூறு போடும். அது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே 2-3 வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அதுக்காக ஆடு வந்து வாங்கி அது பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து வாங்கிடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்க ஒருத்தவங்க வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்க கடைகளுக்காக வாங்குவாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லியிருந்தோம் அப்படியே எங்களுக்கும் சேர்த்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு எங்களுக்காக வாங்கின ஒரு ஆடு அந்த அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது கூறுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் சொல்லி வச்சா அது வந்து ஆள் சேர்ந்து வந்து போடுவோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு போடுவோம் பார்த்தீங்கன்னா ஆள் வந்து சேரலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஆடு வந்துட்டு அவங்கள்ட்ட இருந்துச்சு. திரும்ப பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டோம். அன்றைக்கி இருந்துச்சு. திரும்ப காலையில் கொண்டு போய் கொடுத்துட்டோம். அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, எதுவும் திரும்ப வேறு எங்கேயா சந்தையில் கொண்டு போய் விற்றுருவேன் அப்படின்னாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் கேட்டேன். எங்கள் அம்மாவோட அப்பாட்ட வந்து கேட்டேன். இது மாதிரி நம்ம வாங்கி வளர்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா அப்புறம் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சரி ஓகேன்னு சொல்லி அப்புறம் அவங்கள்ட்ட போய் பேசணும். அது இந்த ரேட்லாம் என்னங்க பார்த்தீங்கன்னா எனக்கு மறந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் நம்ம ஃபிஷ்ஷு, கோழியெல்லாம் போனதுக்கப்புறம் அதை பற்றி அந்த ரேட்லாம் மறந்துட்டேன். ஸோ கோழியோட எல்லாமே ரேட்லாம் ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து சொல்கிறேன். காற்று வேறு அடிக்குது. நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டிருக்கேன். மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை பற்றி அதிகமாக கேட்காதுன்னு நினைக்கிறேன். அந்த ஆடை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வாங்கிட்டோம். அது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பயப்படுற ஆடு. பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் இருக்கும். அந்த ஆடோடைய ஃபோட்டோ வந்துட்டு என்கிட்ட இப்போதைக்கு எதுவும் இல்லை. 610 ஃபோட்டோ இருந்துச்சு ஆடுங்களோடது மட்டுமே. அது பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஆப்பில் வச்சுருந்த ஸ்னாப் டியூப்னு ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் இல்லை, நான் வந்து யூஸ் பண்ணுறது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த லாக் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா போட்டு 610 ஃபோட்டோ வந்து வச்சுருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கொஞ்சம் அதிகமாகிட்டு கிளியர் பண்ணும்போது தெரியாமல் மாற்றி கிளியர் பண்ணிட்டு அந்த ஆப்பே டெலீட் ஆயிடுச்சு. ஆப் டெலீட் ஆகி சரி ஆப் வந்து அந்த ஆப்பில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப் டெலீட் ஆனாலும் நம்ம திரும்ப ஏற்றணும்னா நம்ம என்னென்னலாம் லாக் பண்ணி வச்சிருந்தோமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இல்லை. அந்த ஃபோட்டோஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 200 வீடியோஸ் இருந்துச்சு. இந்த ஆடுங்களை பற்றி அதை பற்றிலாம் நிறைய இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை வந்து தேடி பார்த்தா கிடைக்க மாட்டேங்குது எனக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை விட்டுட்டு அதனால் அந்த ஆடோட ஃபோட்டோ இல்லை பிளாக் கலரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு ஆனது. அது ரேட் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆடு வந்து நான் ப்ராஃபிட் வந்து அதிகமாக பார்க்கல. இந்த ஆடோடதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன்னா அந்த ஒரு ஆடு அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்படும். ரொம்ப பார்த்தீங்கன்னா கத்திகிட்டே இருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா தனியாக இருக்குது பாவம். அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயப்படும். கருப்பு கலர் ஆடு. கருப்பு வெள்ளை கலர் டாட் வந்திருக்கும். ஸோ அந்த ஆடு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப பயப்படுதுன்னு சொல்லி அடுத்த நாள் நான் ஒரு லீவு ஊருக்கு போகையில பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆடு வாங்கினாங்க. அது வந்து ரொம்ப பயப்படுது. தனியாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஃபுல் அண்ட் ஒயிட்டு. காது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம நார்மல் தலைச்சேரி ஆடு தான். காது பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ரோஸ் கலரில் இருக்கும். அந்த ஒயிட்டு ரொம்ப ஒயிட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது காதெல்லாம் சரியான ரோஸ் கலரில் இருக்கும். ஸோ அந்த ஆடு வெள்ளை கலர் ஆடு தான் பார்த்தீங்கன்னா 2வது வாங்கினது. அந்த ஆடோட ரேட்டுமே எனக்கு தெரியல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த 2 ஆடு இருக்கா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த தடவை ஒரு 1 1/2 மாதமோ 2 மாதம் அந்த 2 ஆடு மட்டும் வளர்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த தடவை கூறு போடுவோம். பார்த்தீங்கன்னா அந்த கூருக்கு வந்து ஆள் வந்து சேரல. திரும்ப அவங்கள்ட்டே கொண்டு போய் ஆடை கொண்டு போய் கொடுத்தா அவங்களும் வந்துட்டு இன்னொரு இடத்துல கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்மளுக்கு கொடுக்குறது வந்து யோசிப்பாங்க. இவங்கள்ட்ட கொடுத்தா எல்லா டைமும் இது மாதிரி கூறு சேரலைங்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த பிளாக் கலர் ஆடு அப்படி தான் வந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அப்படி சொன்னால் அது சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு அவங்கள்ட்ட கொடுக்காம அந்த 3வது ஆடை பார்த்தீங்கன்னா இது கூட சேர்த்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். சரி இது வளரட்டும் 3 ஆடு 2 இருக்குது. இது 3வது ஒன்று 2ல 3வது இருந்துட்டு போகுதுன்னு சொல்லி விட்டுட்டோம். அது பார்த்தீங்கன்னா அது கூட இருந்துச்சு. அதுக்கடுத்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து அந்த ஒரு 2 வாரம் வந்து விட்டுட்டோம்.
அந்த 2 வாரம் விட்டுட்டு அடுத்து ஒரு மாதம் கழிச்சு தான் வந்து அடுத்து ஸ்டார்ட் பண்ணோம். இது மாதிரி வந்துட்டு கூறு போடுறக்கு அடுத்த ஒரு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஆடு வந்து சினையாயிடுச்சு. ஸோ அந்த ஆடு வந்து சினையானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு அந்த ஆடு வந்து சினையானதுக்கப்புறம் கூறு போடக்கூடாதுல்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை வளர்க்க ஆரம்பித்தோம். இந்த 3 ஆடும் பார்த்தீங்கன்னா ஒட்டுக்காக தான் வளர்த்திட்டு இருந்தோம். அந்த ஆடு வந்துட்டு அப்புறம் நான் வந்து அங்கேயே தான் இருந்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து லாக்டவுன் டைமு. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எல்லாமே கிடையாது. ஸோ அங்கேயே தான் இருந்தேன். அந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா நான் வளர்த்த ஆடு தான். குட்டியிலேருந்து நான் வளர்த்திருக்கேன். ஸோ அந்த ஆடு வந்து எப்போ குட்டி போட்டுச்சுங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். அதான் பார்த்தீங்கன்னா அந்த குட்டியை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சாரி, இன்னும் ஆடு வரையும் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆடு வந்து இருக்கா, சினையா இருக்குது. அது பார்த்தீங்கன்னா குட்டி போட்ட டேட் வந்து பார்த்தீங்கன்னா தை 4 ஜனவரி 17 2020 லாக்டவுன் டைமு. ஸோ அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா பொங்கல் முடிச்சு ஒரு 2-3 நாள்லேயே குட்டி வந்து போட்டுருச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் அங்கே தான் இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டேன். கரெக்டாக நான் அந்த ஆடு சினையானது தான் அங்கே தான் இருக்கேன். ஆனால் இங்கே வந்து நான் குட்டி போடுற டைமில் கரெக்டாக இங்கே வந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு குட்டி போடான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டேன். அடுத்து நான் இங்கே வந்து 2வது நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஆடு வந்து குட்டி போட்டேன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. சரி அப்புறம் நம்ம அங்கே போகலான்னு சொல்லிட்டு அங்கே போனேன். போகும்போதே பார்த்தீங்கன்னா பால் டப்பா ஒன்று தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆடுக்கு வந்துட்டு இந்த ஆடு வந்து பால் கொடுத்துரும். பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட்டு ஈத்தாம்மா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எதுக்கோ பால் தானே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு பால் டப்பா வாங்கிட்டு வந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா வந்துச்சு. நான் வாங்கிட்டு போயிட்டேன். அந்த பால் டப்பா வந்துட்டு நான் வாங்கிட்டு போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆடுக்கு வந்துட்டு நான் கரெக்டாக போனேன். போய் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு இப்படி போய்ட்டு திரும்பினா அந்த வீடு இருக்குது. நான் வந்து எங்கள் வீட்டோட பெரிய கேட் வந்து காமிச்சிருப்பேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா வீடை வந்து ஃபுல்லாக காமிச்சிருப்பேன். ஸோ அந்த கேட் பார்த்தீங்கன்னா ரோடு சைடில் பெரிய கேட் இருக்குது. அந்த ஸோ அந்த முக்கு திரும்பினோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டி கத்துற சவுண்டு அது அப்படியே அது ஒரு ஃபீலிங். அதை பற்றிலாம் சொல்ல முடியல. அது வார்த்தையால் சொன்ன புரியாது. ஸோ அதனால தான் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடு வந்து பார்த்துட்டேன். பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அது கூட வந்து விளையாண்டுருந்தேன். அதெல்லாம் நிற்க கூட முடியல. அந்த அன்னைக்கு நைட்டு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன் அந்த ஆட்டுக்குட்டி அந்த அன்னைக்கு நைட்டு. அந்த ஃபோட்டோஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட லோகோவாக இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டிக்கு வந்து பேர் கூட வச்சேன். அந்த ஆட்டுக்குட்டியோட பேர் பார்த்தீங்கன்னா இனியா. அது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சேனலோடைய 3 ஷார்ட்ஸோ 4th ஷார்ட்ஸ்லேயும் அந்த இனியங்கிற ஆடை வந்து காமிச்சிருப்பேன். அப்போ எடுத்த வீடியோ பழைய வீடியோ அதை பற்றின எடிட்டிங் பண்ணி உங்களுக்கு வந்து போட்டிருப்பேன். அடுத்து இப்போ சொல்லிட்டு இருக்க எல்லா ஆடோட ஃபோட்டோவுமே பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கும். அதை பற்றி நம்ம சேனல்லேயே ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்போம். ஒரு பாட்டு வச்ச ஒரு ஷார்ட்ஸு. அந்த ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஆடுக்கான ஃபோட்டோ எல்லாமே இருக்குது. நான் வந்து எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் வீடியோ டாப்பில் வந்து அட்டாச் பண்ணுற பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லி நிறையா பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஆடு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குட்டி ஆடு. அந்த குட்டி ஆடு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் தான். அது ஒரு ஆடு தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. 3 ஆடு ஒரு குட்டி இருக்குது. இந்த இதை பார்த்தீங்கன்னா அடுத்து வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு 2 இருந்துச்சு இல்லையா? ஃபஸ்ட்டு 2 அதாவது அப்போ இல்லை. அந்த ஆடுடைய இந்த 4 ஆடுல பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு குட்டி போட்டுச்சு இல்லையா? அந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா டாக்டர கூட்டிட்டு வந்து ஊசி எல்லாமே போட்டோம். ஒரு 4 நாள் வந்து ஊசி போட்டு ட்ரை பண்ணோம். 4 ஊசி இல்ல, 2 நாள் ஊசி போட்டோம். இன்னும் 2 நாள் பார்த்தீங்கன்னா, மெடிசன் குடுத்தோம். பார்த்தீங்கன்னா, அப்பயுமே க்யூர் ஆகல. இது என்ன இதுன்னு தெரியல. ரொம்ப டயர்டாகி ஏதோ ஒரு அதுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு காய்ச்சல் அந்த மாரி ஆயிடுச்சு. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, அந்த ஆடு வந்துட்டு நாங்க சேல் பண்ணிட்டோம். 2 தடவ தப்பிச்ச ஆடு. முதல் தடவ வந்து கூறு போடும்போது பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு சினையா இருந்துச்சு. 2வது தடவ வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கூறு செய்யறதுல 2வது தடவ பார்த்தீங்கன்னா சினையா இருந்துச்சு. 3வது தடவ வந்து சேல் பண்ணிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு ரொம்ப வீக் ஆயிடுச்சு. ஸோ, அதனால. அதுக்கு அடுத்தது வந்துட்டு இந்த 2 அந்த குட்டி இருக்கா? அந்த 2ல பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி வந்து அப்படியே தான் இருந்துச்சு. அந்த 2 ஆடையுமே பார்த்தீங்கன்னா, நாங்க வந்துட்டு கூறு போட்டுட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு இந்த குட்டிங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுச்சு அந்த 2 ஆடும். அதாவது பார்த்தீங்கன்னா, இது வந்து மேயறதுக்கு பார்த்தீங்கன்னா, தள்ளி விடுறது, முட்டுறது ஸோ அது மாரி இருந்துச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அந்த 2 ஆடையுமே வந்து இது பண்ணிட்டோம். அதுக்கடுத்து வந்துட்டு இப்போ எத்தனை இருக்குன்னா, இந்த ஒரு குட்டி இருக்கு. அந்த ஒரு குட்டி பார்த்தீங்கன்னா, அப்போ கொஞ்சம் நல்லா பெருசாயிருச்சு. அது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அது கூட இன்னொரு வேணுங்கிறக்காக ஸோ அந்த குட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாதத்து குட்டி. அதுக்கு வந்து தனியா இருக்கு கத்துங்கிறக்காக பார்த்தீங்கன்னா, அதுக்காக ஒரு கெடாய் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த கெடாய் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ஃபோட்டோவுமே இருக்குது. நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். மேலே டாப்பில் எல்லா ஃபோட்டோவுமே அட்டாச் பண்ணுறேன் பாருங்க லைனாக வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த 2 தான் வளர்ந்துச்சு கொஞ்ச நாளைக்கு. அந்த கெடாய் வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கெடாய்க்கு வந்துட்டு கொஞ்சம் சரியில்ல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கட்டைங்கள எல்லாமே போய் போய் கடிச்சு கடிச்சு அந்த பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்னா டெய்லி விழுக ஆரம்பிச்சிருச்சு. கடைசியா பார்த்தீங்கன்னா, அந்த கெடாய்க்கு வந்து பல்லே இல்ல. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பல்லு தான் இருந்துச்சு. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, அந்த கெடாய வந்து சேல் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆடு மட்டும் இந்த குட்டி இனியா மட்டும் தனியா இருக்கா. இந்த இனியா தனியா இருக்குன்னு சொல்லி நாங்க வந்து ஒரு ஆடு ஒண்ணு சொல்லியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டியா இருந்துச்சு. குட்டினா பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மாசத்து குட்டியா இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா, அழகா இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஒயிட்டு. அது வந்து 2 கொண்டு வந்தாங்க. அந்த அண்ணா குடுக்குற அண்ணா பார்த்தீங்கன்னா 2 கொண்டு வந்தாங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஒயிட்டு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் பிளாக்கு. நான் வந்து கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா, பிளாக் வந்து அது வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒயிட் ஃபுல் ஒயிட்டா இருந்துச்சு. சரியான ஒயிட்டு. அத வாங்குனோம். அத வாங்கி பார்த்தீங்கன்னா 3 நாள் தான் இருந்துச்சு. 4வது நாள் பார்த்தீங்கன்னா, காய்ச்சல் வந்துருச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் சாப்பிடாம சரியில்ல அதுக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, அப்புறம் அதையும் வந்து அப்ப அதுக்கு மெடிசன் குடுக்குறது வேஸ்ட் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப குட்டியா வேற பாவம். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, அதையும் வந்து சேல் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, தனியா இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த அதே அண்ணாட்டயே சொல்லியிருந்தோம் அடுத்த வாரம்.
வேறு கொண்டு வாங்க அப்படின்னு அது வந்து ஒரு கெடாய் ஒன்று கொண்டு வந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் கலரு. அதோட பேர் பார்த்தீங்கன்னா ராஜான்னு நான் வச்சேன். இன்னொன்று கொண்டு வந்தாங்க. அதோடைய தங்கச்சின்னு. அது வந்து பார்த்தீங்கன்னா அச்சஸில் அதே கலரு. அதோட ஃபோட்டோலாம் மேலே வருது பாருங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அச்சஸில் அதே கலரு. அதுக்கோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராணின்னு வச்சேன். இப்போ இது 3 தான் பார்த்தீங்கன்னா வளர்ந்துச்சு. குட்டி அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்து குட்டி தான். அதனால் 3மே ஒரே சைஸா. இனிய பார்த்தீங்கன்னா இந்த இனியா இருக்குல்ல ஃபஸ்ட்டு வச்சிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு 1 மாதம் அந்த அளவு டிஃப்ரெண்ட் வரும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 3மே தான் பார்த்தீங்கன்னா வளர ஆரம்பிச்சது. இந்த 3மே நல்லா தான் வளர்ந்துச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா இனியா வந்து குட்டியிலேருந்து வந்துட்டு வீட்டுக்குள்ளே விட்டு பழக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வரும். அது வந்துட்டு ஏதாவது தேடி பார்க்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். ஒரு நாள் இப்படி தான் பார்த்தீங்கன்னா கட்டி வச்சிருந்தோம். கட்டி வைக்கல. மேயர் போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்தது. ஒரு 7 மணி இருக்கும். விட்டுட்டு அந்த பக்கம் வந்துட்டு இலை உடச்சிட்டு வந்துடலாம்னு சொல்லி போன பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போய் அரிசி இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா குட்டியிலே கிச்சனுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கும். அந்த இடத்துல அரிசி இருந்துச்சு. அந்த அரிசியை பார்த்தீங்கன்னா 3மே உள்ளே போய் சாப்பிட்டுருச்சு. அரிசி வந்து ஆடு சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டுச்சுன்னா பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு அது வந்து அந்த டாக்டர் வந்து சொன்னார். அந்த இனியோட அம்மாவுக்குமே பார்த்தீங்கன்னா அதான் பிரச்சனையாச்சு. அது வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ரேஷன் கடைக்கு முன்னாடி அரிசி வந்து கொட்டிருக்குல்ல, அதில் வந்து போய் ஒரு நாள் சாப்பிட்டு அது எங்களுக்கு தெரியல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அப்படி ஆயிருக்கு. அந்த டாக்டர் சொன்னாங்க. இதுமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து கொடுக்காதீங்க. இந்த அரிசி வந்து கொடுக்காதீங்க. அரிசி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு இந்த இலதலையெல்லாம் தனியாக இருக்கும். அரிசியெல்லாம் தனியாக இருக்குமாம்மா. அது வந்து 2 இதாக இருக்குமாம்மா. அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த அரிசியில் இருக்குமா, பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா இலதலை இருக்குமாம்மா. அரிசியை வந்துட்டு அசை போட்டு முடிச்சதுக்கப்புறம் திரும்ப வந்து இலதலையை வந்து அசை போட அது வந்து முன்னாடி இழுக்கும் இல்லையா? அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அரிசி வந்து வழுக்க ஆரம்பிக்குமாம்மா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது முடியாமல் அது வந்து இறக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த 3 ஆடு இருக்கா, 3மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் அப்பயே வர சொல்லி சேல் பண்ணிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அரிசி சாப்பிட்டுருக்கு. ஸோ அதனால தான். அடுத்து அது வந்து விற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மாதம் அது ஃப்ரீயாக விட்டுட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது இனியா அது பார்த்தீங்கன்னா குட்டியிருந்து வளர்த்துனது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கஷ்டமாகி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆடு வாங்கினோம். அது பார்த்தீங்கன்னா அதோட ஃபோட்டோ வந்துட்டு என்கிட்ட ஒரு கெடாயும் ஒரு ஆடு வாங்கினோம். அதோட ஃபோட்டோ வந்து என்கிட்ட இருக்குன்னு இருக்கு. அந்த ஃபோட்டோ வந்து இருக்குது. அதுவே அந்த வீடியோவில் தான் இருக்குது. அது எல்லாமே மேலே அட்டாச் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா வாங்கினோம். அந்த கெடாய் பார்த்தீங்கன்னா எனக்கு கெடாய்க்கு எனக்கு ராசியே இல்லைங்க. அதை வளர்க்கவே முடியல. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆடு வந்து நல்லா இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 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 3 மாதம் 4 மாதத்துல செனை சேர்க்குற மாதிரி இருந்துச்சு. அடுத்து அந்த கெடாய் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி தான். இதை விடவே குட்டி தான். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாகவே பெயின். கிட்ட போனோம்னாலும் நம்ம மேலாம் ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ அது மாதிரி பெயின் இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கெடாயை வந்துட்டு விற்றுட்டோம். அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு ஆடு கொண்டு வந்து விட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கலரு நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் வளர்த்தலையா அதோட ஆடு மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு. அதோட ஃபோட்டோ மேலே வருது பாருங்கள். அந்த கார்னரில் வரும். அடுத்து வந்துட்டு அது ஒரு 2 தான் இருந்துச்சு. அந்த 2ல் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கலர் இருக்குல்ல, 1 மாதத்துல பார்த்தீங்கன்னா சினை ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஊருக்கு வந்து போக வேண்டியது இருந்துச்சு நைட்டில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா போனால் 2 நாள் ஆகும் வரக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஆடு கொடுத்தாங்க இல்லையா, அந்த நாவே பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து ஆடு வந்து எடுத்துகிட்டு போக சொல்லிட்டோம். நாங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ ஊரில் தான் இருந்தோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆடு வந்து எட்டு போக சொல்லிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆடு நாங்கள் வளர்க்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆடு வளர்த்தா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கு வேலை அதிகம். பிடிச்சி கட்டணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு மேயருக்கு எல்லாமே வெளியே தான் கூட்டிகிட்டு போகணும் இல்லையா? சாயந்தரம் பார்த்தீங்கன்னா எப்படியும் 4 மணிலேருந்து ஒரு 7 மணி வரைக்கும் 3 மணி நேரம் 2 1/2 மணி நேரமாவது குறைஞ்சது வந்து மேயருக்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு டைமுமே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால பார்த்தீங்கன்னா வளர்க்காம விட்டுட்டோம். கேப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதமா விட்டுட்டோம் கேப்பு. எதுவுமே வளர்க்காம. ஃபஸ்ட்டு அந்த இனியா பழம்லேருந்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இப்படி ஆனதுனால கொடுக்க முடிஞ்சதுனால அது வந்து இந்த கருப்பு கலர் வந்துட்டு குட்டி போட வேண்டியது. அது வந்து குட்டி போடாமல் விட்டதுனால நாங்கள் வந்துட்டு அப்புறம் சரின்னு சொல்லி கொடுத்துட்டோம். அடுத்து அதை வித்துட்டோம் இல்லையா? அதனால வந்துச்சுன்னா ஆடு இனி வளர்க்க வேணாம்னு சொல்லி விட்டுட்டோம். எனக்கு வளர்றதுக்கும் ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அது வந்து மேயருக்கும் அதுக்கு வந்து அந்த கொஞ்சம் டைமிங்கு அது நிறையா இருக்குது. ஸோ ஒரு ஆடு வளர்க்குறது பார்த்தீங்கன்னா கஷ்டம் தான். அது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கரெக்டாக கொண்டு போய் அது ஒரு பண்ணை லெவலில் பண்ணாங்கன்னா ப்ராஃபிட் இருக்குது. தனியாக ஒரு ஆடு 2 ஆடுலாம் வளர்த்துனா பார்த்தீங்கன்னா சுத்தமாக ப்ராஃபிட் வந்து கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லி விட்டுட்டாங்க ஒரு 6 மாதம் கேப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லீவுக்கு வந்து ஊரில் போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு வீடு கட்டிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோழி வந்து வாங்கி விட்டுருக்காங்க. அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு ஒரு 60 கோழி கிட்ட இருந்துச்சு. அந்த கோழிலாம் பார்த்தீங்கன்னா காலையில நேரம் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்கும். அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த மேய ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து மேயும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் டக்குன்னு பார்த்துட்டு இதுமாதிரி கோழி வாங்கி வளர்க்கலாம். ஆடு தான் நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சு, கோழி வாங்கி வளர்க்கலாம்னு சொல்லி வளர்க்க ஆரம்பித்தோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கதை. கோழியோட கதையை சொல்ல ஆரம்பிச்சோம்னா அது முடிக்க முடியாது இன்னைக்கு. ஸோ அது மாதிரி அது ரொம்பவே பெரிய கதை. ஸோ அதனால் வந்து அதை கொஞ்சம் குட்டியாகவே சொல்லி முடிச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட போய் கேட்டது மாதிரி வந்துட்டு கோழி வந்து வளர்க்கலான்ட்டு இருக்கோம். கோழியே வேண்டாம், எங்களுக்கு வந்து கோழி குஞ்சு கொடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கோழி அவங்ககிட்ட இருந்து வாங்கினோம் அப்படின்னா நைட் நம்ம வீட்டில் அடைச்சிருவோம். காலையில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கே திரும்ப போயிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அங்கே பழகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட தங்காது. தூரமாக இருந்துச்சுன்னா நம்ம கொண்டு வந்து விட்டு ஒரு 3 நாளைக்கு கட்டி போட்டு எடுத்து விட்டோம்னா அது வந்து இருந்துக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரம் தான். ஒரு 200 மீட்டருக்குள்ள தான் அவங்க வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும். இங்கேருந்து பார்த்தா அவங்க வீடு தெரியும். ஸோ அது மாதிரி தான் காடு தான் ஃபுல்லாக. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அங்கேயே போயிருந்து சொல்லி தான் நாங்கள் வந்து விட்டுட்டோம்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு அது வாங்கலை. ஸோ வந்து சொல்கிறேன், அப்படி வந்து வாங்கலை. நாங்கள் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு அது கேட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 4 அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஒரு 2 வாரம் வெயிட் பண்ணுங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு இன்னும் பிரிச்சு விடல. எல்லாம் ஒட்டுக்கா தான் சுத்திட்டு இருக்கு. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோழி வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் முட்டை போட்டு அந்த கோழி குஞ்சு பொரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2வது தடவ முட்டை போடும்போது அந்த கோழி குஞ்சுங்கள வந்து பிரிச்சு விடும். கொத்தி வந்து தனியா மேய விடும். அப்பதான் பார்த்தீங்கன்னா, அது வந்து அடுத்த சேவல் கூட போகும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அது வந்து அது மாரி தொரத்தி விடும். அடுத்த டைம் முட்டை போடுறதுக்காக அது மாரி அது பண்ணும். ஸோ அந்த டைம்ல அப்படி பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா, கோழி குஞ்சுங்க தனியா இருக்கும்போது நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா, நம்மளுக்கு வந்து ஈஸியா வளர்க்கும். ஆனா இப்ப இந்த டைம்லயே புடிச்சு வந்துட்டா பார்த்தீங்கன்னா, கோழி வந்து கொஞ்சம் வீக் ஆயிரும். கோழி குஞ்சு வந்து இல்லைன்னு சொல்லி. ஸோ அது ஒரு ஃபீலிங்ஸ் தான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து அப்படி இருக்கும் சார். கொத்தி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வாரம் கழிச்சு நாங்க போய் கேட்டோம். 4 கோழி குஞ்சு வந்து இருக்கு அப்படின்னாங்க. சரி அதில 2 குடுங்கன்னு சொன்னோம். 2 வந்து பார்த்தீங்கன்னா சேவலா கோழி அப்ப அந்த டைம்ல தெரியல. கொஞ்சம் ஒரு நார்மல் சைஸ் தான். ஒரு முக்கா கோழி கூட இருக்கா. ஒரு 1/2 கிலோ தான் இருந்துச்சு ஒவ்வொரு கோழியுமே. அதெல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த கோழியோட பிசினஸே பார்த்தீங்கன்னா, இந்த நோட்ல வந்து ஃபுல்லா இருக்கு. ஃபுல்லானா கொஞ்சம் தான் இருக்கு. ஒரு 10, 20 பேஜ் எழுதியிருப்பேன். இந்த நோட்ட பார்த்தீங்கன்னா, அப்படியே நான் உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே பண்றேன். அது வந்து அப்புறம் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த கதைய வந்து சொல்லி முடிச்சிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த நோட்ட பத்திலாம் டிஸ்ப்ளே பண்றேன். இது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே இருக்கு. நான் வந்து காட்டுறேன் அடுத்து அப்படியே லைனா அது வரும். இப்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 வாங்கிட்டு வந்தேனா, ஒரு 2 நாள் வளர்த்துனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப எங்களுக்கு வந்து கோழி வந்து பிடிக்க ஆரம்பிச்சுருச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணேன்னா, அடுத்த 2வது நாளே போய் அவங்ககிட்ட போய் கேட்டேன். இன்னும் 2 இருக்குல்ல இது கூட சேர்ந்தது, அதையும் குடுங்கன்னு சொன்னேன். அப்புறம் அதையும் குடுத்தாங்க. அது 2யும் விட்டு 4 வந்து ஒட்டுக்கா வளர்த்தோம். அதுக்கப்புறம் இன்னுமே பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு அந்த வீடு வந்து வேலை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேல் பண்றாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நான் சொல்லி வச்சிருந்தேன். இப்படி சேல் பண்றேன்னா சொல்லுங்க, நானே வாங்கிக்கிறேன்னு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல வந்துட்டு கொஞ்சம் குறைக்கலான்னு இருக்கோம் அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த பேட்ச்ல ஒரு 6 கோழி குஞ்சு கிடைச்சது. சரி இருங்க அது 6 தான். அதுக்கடுத்து என்ன இருக்குன்னு மறந்துட்டேன். ஸோ அப்படியே சொல்றேன். 6 கோழி குஞ்சு வந்து கிடைச்சது. ஸோ பார்த்தீங்கன்னா, அந்த 6யுமே வந்து வாங்கிட்டு வந்து விட்டுட்டேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு 4 அது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே ரொம்ப குட்டி தான். பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாத்தையும் சேல் பண்ணனால பார்த்தீங்கன்னா, அந்த 4யுமே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 4 அடுத்து ஒரு 6, 10 அடுத்து இப்போ ஒரு குட்டி 4 ஸோ எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா, 14 கோழி வந்து வச்சிருந்தேன். பார்த்தீங்கன்னா, கோழி கொஞ்சம் நார்மல் சைஸு. 14 வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்தேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, குட்டி போட்டு அப்படி இப்படின்னு வந்து 14 பார்த்தீங்கன்னா, சேர்த்து எவ்வளோக்கு வாங்குனேன்னா, ஃபர்ஸ்ட் 2 வாங்குனது பார்த்தீங்கன்னா 1700 அடுத்த 2 வாங்குனேன்ல அது பார்த்தீங்கன்னா 1700 அப்புறம் நான் 6 ஒட்டுக்கா வாங்குனேன்ல அது பார்த்தீங்கன்னா 5700 அதுக்கடுத்து அந்த 4 வாங்குனேன் பாத்தியா அது வந்து குட்டி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சாரி ரேட்ட மாத்தி சொல்ட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, நான் சேல் பண்ண ரேட்டு. ஸோ அதான் எழுதி வச்சிருக்கேன். வாங்குன ரேட்ட பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 வாங்குனது 500 அடுத்து 2 வாங்குனது கொஞ்சம் பெருசு 650 அதுக்கடுத்து அந்த 6 வந்து பார்த்தீங்கன்னா எத்தன ரூவாய்ன்னா, 1700 அப்புறம் அந்த 4 வாங்குனது பார்த்தீங்கன்னா, ரூ. 500க்கு தான் 4 வாங்குனேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறுவிடை கோழி. அவசரப்பட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கிட்ட இருக்குன்னு சொல்லி அவசரத்துல ஒரு ஆசையில வாங்கி வளர்த்த சிறுவிடை கோழி. எனக்கு பார்த்தீங்கன்னா, அப்பதைக்கு அந்த கட்டு சேவல பத்தி அந்த நாலேட்ஜ் இல்ல. ஸோ அப்படி அந்த நாலேட்ஜ் அப்பயே இருந்துச்சுன்னா, நான் அது கண்டிப்பா கட்டு சேவல் தான் வந்து வாங்கியிருப்பேன். ஸோ அதுனா அது சிறுவிடை கோழி வாங்கி அதுனா கறிக்கு மட்டும் ஆகும், முட்டைக்கு ஆகும். ஸோ அதுக்காக தான் வளர்த்துனது. அப்ப எனக்கு அந்த நாலேட்ஜ் வந்து தெரியல கட்டு சேவல் பத்தி. ஸோ அப்படி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய லெவல் ஃபார்மே கொண்டு வந்துருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, இது வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதான். இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா, ரூ. 3300 ரூ. 3350 வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பெரிய ரேட் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேல் பண்ண ரேட்டு. அதெல்லாம் எடுத்துட்டு நோட்ல வருது பாருங்க. ரூ. 3350 அடுத்து அது வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு கோழி மட்டும் வந்துச்சுன்னா முட்டை போட ஆரம்பிச்சது. அது வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்துட்டு அப்படி இப்படின்னு நெறைய எல்லா கோழியும் போட்டு முட்டை போட்டு அப்புறம் அடை வச்சு அது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிஸ்னஸா கொண்டு போனேன். அதுக்கப்புறமா வந்துட்டு அது வந்துட்டு கொஞ்சம் பெருசானோனே வந்துட்டு எல்லாத்தையும் சேல் பண்ண ஆரம்பிச்சேன். அதோட ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, பின்னாடி நோட்ல இருக்கு. அதெல்லாம் சொன்னா அது பார்த்தீங்கன்னா, வீடியோ ரொம்ப லென்த்தா போயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா, அதெல்லாமே சொல்லல. எல்லாமே அடை வச்சு கோழி கொஞ்சம் கொஞ்சம் பெருசானோனே சேல் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா கப்பி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்து வந்துட்டு எல்லாமே வந்து நம்ம பீட்டா, கப்பி இதுதான் பண்ணோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா பீட்டா வந்து போயிட்டுருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்து என்னென்ன ஸ்டார்ட் பண்ணேன் பார்த்தீங்கன்னா, அடுத்து அப்படியே அப்டேட் பண்ணுறேன். ஓகே கைஸ் இத பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து காட்டுறேன் அந்த நோட்ட. இது ஒரு அப்படியே ஒரு சின்ன மியூசிக்கோட இந்த நோட்ட வந்து பார்த்து முடிச்சிருங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.